அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த காலை வணக்கம். இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் 113. அதனுடைய பல்லவியாக நாம் வாசிக்க கேட்டது, உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். கடவுளுடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் ஆண்டவருடைய நீதியையும் பறைசாற்றக்கூடிய இந்த திருப்பாடல் சொல்லிக் கொடுக்கிறது, ஆண்டவர் நம் அனைவரையும் உயர்குடி மக்களிடையே அமரச் செய்கின்றார். அமரச் செய்கின்றார். கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்க அல்ல, உரிமையோடு அமரச் செய்கின்றார் என்று மிக அழகாக இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்புக்குரியவர்களே, அடிமைகளாக எகிப்தில் இருந்த அந்த இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் சொந்த நாட்டிலே உரிமையோடு அமரச் செய்தார். பாவங்களுக்கு மத்தியிலே கூனி குறுகி நின்று கொண்டிருந்த மனிதர்களை ஆண்டவர் அரியணையின் மீது ஏறி அமரச் செய்தார். பாவங்களிலிருந்து விடுதலையை கொடுத்தார். அடிமை தலையிலிருந்து உரிமை வாழ்வை கொடுத்தார் என்று மிக அழகாக இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாஸ்கா காலத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய வெற்றியை, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை நாம் அனைவரும் உரிமை பேராக பெற்ற மக்கள் என்பதை மிக அழகாக அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலுடைய தொடக்கத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நெஞ்சார, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தும் பொழுது என்னுடைய மனம் ஆற்றுதல் படுத்தப்படுகிறது. என்னுடைய மனம் ஆற்றுப்படுத்தப்படுகிறது, அமைதியை அடைகின்றது, நிறைவை அடைகிறது. அமைதியான சூழ்நிலைக்குள் நான் கடந்து செல்லுகின்றேன். எப்போது நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த மீட்புக்காக, எனக்கு கொடுத்த விடுதலைக்காக, எனக்கு கொடுத்த உரிமை வாழ்வுக்காக நன்றி செலுத்த முயற்சி செய்கிறேனோ, அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமையை, அன்பின் முழுமையை நான் பெற்றுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது, ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை எண்ணி பாருங்கள். அவர் படைப்பின் தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கும் நம் மூதாதையருக்கும் செய்து வரக்கூடிய வியத்தகு செயல்களை, பிரமிக்க வைக்கும் செயல்களை நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய நீதியை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர் எல்லாருக்கும் தன்னுடைய இரக்கத்தை பொழியக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். பாரபட்சம் பாராத கடவுளாக இருக்கின்றார். எல்லா மக்களுக்கும் நீதியை சரியான விதத்திலே கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நீதியின் இருக்கையின் மீது அமர்ந்திருக்கும் கடவுளாக இருக்கின்றார். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். கடைசியாக ஆண்டவர் அருளும்
இரக்கமும் உடைய கடவுளாக இருக்கின்றார். அவர் யார் ஒருவர் ஆண்டவரை நோக்கி மனதார தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாரோ அவர் தன்னுடைய இரக்கத்தை பொழிய தயாராக இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார். அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு கடவுள் 2 விதமான கொடைகளை கொடுக்கின்றார். ஒன்று, கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கையை கடைசி வரை நினைவில் கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அவர் நம்மோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைக்கு நம்பிக்கைக்குரியவராக அவர் இன்றைக்கு வரைக்கும் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற மிகப்பெரிய கொடை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு உணவை வழங்குகின்றார். புனித ஜெரோம் துவங்கி ஏராளமான புனிதர்கள் இந்த திருப்பாடலை பற்றி பேசும்போது இந்த விண்ணகத்திலிருந்து கடவுள் உணவு அளிக்கிறார் என்ற இந்த இறை வார்த்தை நற்கருணையின் முன் அடையாளமாக, நற்கருணைக்கு முன் சுவையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவார்த்தை என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்படுகின்றார். எவ்வளவு அழகான 2 மாபெரும் கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நெஞ்சார அந்த ஆண்டவரை நினைத்து அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய உடன்படிக்கையை மறவாத ஆண்டவர், நமக்கு விண்ணகத்திலிருந்து உணவை வழங்கி கொண்டிருக்கும் ஆண்டவர், நீதி நேர்மை மாறாத ஆண்டவர், அளவு கடந்த இரக்கம் கொண்ட ஆண்டவர். இந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அந்த ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அடிமைத்தனத்திலிருந்து, பாவ கரை பிடித்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கைக்கு, உரிமை பேறு பெற்ற வாழ்க்கைக்கு கடவுள் நம்மை அழைத்து செல்வார், அமரச் செய்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இரக்கம் உம்முடைய அளவற்ற கொடை என்பதை உணர்ந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலிருந்து நீர் தரும் உணவுக்காக, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறவாமல் நிலைத்திருக்கச் செய்வதற்காக வியத்தகு செயல்களை எங்கள் வாழ்க்கையிலே ஆற்றிக் கொண்டிருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் துணிவோடு தைரியத்தோடு மறவாமல் நன்றி செலுத்த ஆண்டவரே எங்களுக்கு சக்தியை தாரும். ஆமேன்.